ஹலோ எவ்ரிவன், காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திரு மகிழ் திருமேனி இயக்கத்தில் திரு அஜித்குமார், திரு அர்ஜுன், த்ரிஷா மற்றும் ரெஜினா கசான்ட்ரா நடித்த ஓம் பிரகாஷ் சினிமாட்டோகிராஃபியில் அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக்கில் வந்த விடாமுயற்சியோட ரிவ்யூ. ஸோ இது ஒரு ஆக்ஷன் என்டர்டெய்னர். ஸோ த plot of the movie or the story of the movie is simple. ஸோ கடத்தப்பட்ட ஒரு மனைவியை காப்பாற்றும் கணவன். படத்தோட தொடக்கத்தில் ட்ரிஷா கயல் இந்த படத்தில் அவங்க அஜித்குமார்கிட்ட தன்னுடைய கணவர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு அஜித் சொல்கிறாரு, அந்த டீசரில் வர்ற ட்ரெய்லரில் வர டைலாக், ஒரு பொருள் பாழடைஞ்சால் அதை சரி பண்ணணுமே தவிர அதை தூக்கி எறியக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ த என்டையர் மூவி இஸ் அரவுண்ட் தேட். ஸோ அதே போல் இந்த படத்தோட டைட்டில் விடாமுயற்சி. ஸோ கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்மளோட முயற்சியை கைவிடாமல் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதும் இந்த படத்தோடைய கோர் கான்செப்ட் அப்படி இருக்குது. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த படத்தில் இரண்டு இயக்குனர்கள்னு சொல்லலாம். மகிழ் திருமேனி தன்னுடைய கதையை சிறந்த திரைக்கதையை அமைச்சிருக்காரு. எங்கேயும் தொய்வு இல்லாமல், குறிப்பாக முதல் பகுதியில் பெரிய அளவில் சண்டை காட்சிகள் இல்லை. ஸோ அந்த அஜித்குமாருக்கு பெரிய அளவில் இன்ட்ரொடக்ஷன் இல்லை. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இதெல்லாம் நம்ம வந்து க்ளீஷே இல்லைனா வந்து இதெல்லாம் ரொம்ப லெங்க்த்தாக காட்ட வேண்டாம், இது ரொமான்டிக் சீன்ஸ்லாம் ரொம்ப லெங்க்த்தாக காட்ட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையும் குறுகிய டைமில் கடத்திட்டார். ஸோ அதுக்கப்புறம் கதை மெல்ல நகருது. ஸோ அவங்க ஒரு பயணம் மேற்கொள்கிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஸோ அந்த பயணத்தில் சில இடையூறுகள் ஏற்படுது. அதுக்கப்புறம் திடீர்னு த்ரிஷா காணாமல் போயிடுறாங்க. ஸோ அப்புறம் அஜித்குமார் அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இது இடைவேளையை நோக்கி நகரும் பொழுது ஸோ அங்கே ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. ஸோ மற்ற பெரிய கமர்ஷியல் படங்களில் இருக்கிற மாதிரி இன்டர்வலில் நீங்கள் எதிர்பார்க்குற மிகப்பெரிய ட்விஸ்ட்டோ இல்லைனா வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு திரைக்கதை நகர்வோ இருக்காது. ஸோ முதல் பகுதியை ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த அளவுக்கு ஒரு கேரக்டருடைய டெவலப்மெண்ட், அதாவது குறிப்பாக அர்ஜுனுடைய கேரக்டர், ட்ரிஷாவுடைய கேரக்டர், ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரொமான்டிக் லைஃப், அவங்களுடைய திருமண வாழ்க்கை, அது எதை நோக்கி நகருது, இவங்க ஏன் வந்து விவாகரத்து டிவோர்ஸ் கேட்குறாங்க, ஸோ இவங்க எப்படி எதனால் இவங்க இந்த சூழ்நிலையில் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ட்ரோல் பிளாக் வரும்பொழுது தான் இவங்களுடைய இடையூறு, இந்த படத்துடைய மெயின் பிளாக். ஸோ யார் இந்த படத்துடைய வில்லன் அப்படிங்கிறது ரிவீல் ஆகும். இரண்டாம் பகுதி செகண்ட் ஹாஃபை பொறுத்த அளவுக்கு இதுவும் ஒரு இன்ட்ரொடக்ஷனே சொல்லலாம். இது வந்து த எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் மிஸ்டர் ஆக்ஷன் கிங் அர்ஜுனோடைய இன்ட்ரொடக்ஷன். ஸோ இந்த அர்ஜுன் சாரை பற்றி சொல்லவே வேண்டாம். இஸ் அன் எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். பட் ஆஸ் அ வில்லனா அவர் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த மூவியில் அவரோட ஆக்டிங் வெரி வெரி எக்ஸ்ட்ரானரி, ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அவங்கள விட அவங்களுக்கு சர்ப்ரைசிங் எலிமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் ரெஜினா கசான்ட்ரா. ஸோ அவங்களுடைய ஆக்டிங் மற்ற படங்களில் இல்லாத அளவுக்கு இந்த படத்தில் ரொம்ப நேர்த்தியாகவும் தெளிவாகவும் இருக்குது. ஸோ மகிழ் திருமேனியோடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய திரைக்கதை. நீங்கள் அவருடைய முன்னாள் படங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. ஸோ அப்படி பார்க்க தவறிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய மீகாமன் படத்தை பாருங்கள். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ், என்னோடய ஆல் டைம் ஃபேவரட்ஸில் அதுவும் ஒன்று. ஸோ அதே மாதிரி இந்த திரைப்படத்துலேயும் ஒரு கேரக்டருடைய ஆர்க். ஸோ அர்ஜுன் ஏகே அவருக்கு ஒரு ஆர்க் இருக்குது, ட்ரிஷா கயல் அவங்களுக்கு ஒரு ஆர்க் இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் மியூச்சுவல் ஃப்ரெண்டாக வராங்க அனு, அவங்களுக்கு ஒரு கேரக்டர் ஆர்க் இருக்குது. ஸோ இந்த மூவியோட வில்லன்ஸ் ரெஜினா கசான்ட்ராவாக இருக்கட்டும் இல்லை அர்ஜுனாக இருக்கட்டும், அவங்களுடைய கேரக்டர் ஆர்க் வாஸ் எக்ஸ்ட்ரானரி. ஒரு திரைப்படம் எப்போ வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னால், அதுவும் குறிப்பாக அந்த ஆக்ஷன் என்டர்டைனர் ஒரு கமர்ஷியல் மூவி எப்போ வெற்றி அடையும் அப்படின்னு சொன்னால், அந்த வில்லனுடைய கேரக்டர்ஸ், ஸோ அவங்களுடைய கேரக்டருடைய ஆர்க், அவங்களுடைய கேரக்டர் எங்கேயுமே தொய்வடையாமல் ஒரு அவங்களுக்குன்னு ஒரு கதை, அவங்களுடைய நோக்கம், ஸோ அவங்களோட ஏன் அப்படி இருக்காங்க, ஸோ அவங்கள என்ன அவங்க ஒரு அன்பீட்டபிள் வில்லனாக நீங்கள் காமிக்கும் பொழுது தான் அந்த ஆக்ஷன் என்டர்டெய்னர் இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு மகிழ் திருமேனி எந்த அளவுக்கு தன்னுடைய திரைக்கதையை நகர்த்தியிருக்காரோ அதே அளவுக்கு ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஓம் பிரகாஷ். ஒவ்வொரு ஃப்ரேமும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. எஸ்பெஷலி ரெஜினா கசான்ட்ராவுடைய அவங்களுடைய ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் வரும். அதில் அவங்களுடைய கேரக்டரை ஃப்ரேம் பண்ணியிருப்பார் மகிழ். அதை
அவர் என்ன நினச்சாரோ அதையே கொண்டு வந்திருப்பார். ஸோ குறிப்பாக நீங்கள் இதோடைய ரெஃபரன்ஸ் மேபி அவங்க எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரியல. டெவில்ஸ் அட்வொகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் பச்சினோ நடித்த ஒரு மூவி இருக்கும், அதை பாருங்கள். ஸோ அதில் டெவிலாக வருவார் ஆல் பச்சினோ. அதில் கிளைமேக்ஸில் தான் டெவில் அப்படின்னு ரிவீல் ஆகும்பொழுது ஒரு ஃப்ரேம் இருக்கும். ஸோ அந்த கண்ணில் ஒரு ஒளியும் ஒரு சிவப்பு நிற பேக்ரவுண்டும் இருக்கிற மாதிரி அவங்க ஃபேஸ்ஃபுல்லாக அப்படி ரெட்டிஷாக தட் போர்ட்ரேஸ் த டெவில். ஸோ இதில் இந்த கேரக்டர் நல்லாயிருக்கும். இஃப் ஐ சே இட் வில் பிகம் ஸ்பாய்லர், ஸோ மேபி நீங்கள் படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதே போல் திரு அர்ஜுன் அவர்கள், ஸோ வி ஆல் நோ தட் இஸ் அன் ஆக்ஷன் கிங். ஸோ அதே மாதிரி எக்ஸ்ட்ரானரி ஆக்டர், சீனியர் மோஸ்ட் ஆக்டர் இன் திஸ் என்டையர் க்ரூன்னு வச்சுக்கலாம். ஸோ அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சட்டிலாக, ஒரு வில்லனாக இருந்தால் நான் கத்தணும், பஞ்ச் டைலாக் பேசணும் அப்படின்லாம் இல்லாமல் ரொம்ப சட்டிலாக தன்னுடைய வில்லனிசம் காட்டியிருக்காரு. ஸோ ஓம் பிரகாஷோடைய சினிமாட்டோகிராஃபி இது எல்லாத்தையும் மேம்படுத்துகிற அளவுக்கு இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேமும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஆரம்பத்துலேருந்து இறுதி வரை பிகினிங் டு எண்ட் சேம் பேட்டர்ன், கலர் பேட்டர்ன் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அந்தந்த டெரைனுக்கு ஏற்ற மாதிரி அழகான கலர் பேட்டர்ன்ஸ் மேனேஜ் பண்ணியிருக்காங்க. மகிழ்த்திரிமையோட ஃப்ரேமிங் ரொம்ப நல்லாயிருக்கு. ஒரு திரையில் தன்னுடைய தான் நினச்ச ஃப்ரேமை கொண்டு வரத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு சீக்வன்ஸில் அனு வர கேரக்டர் அவங்க அர்ஜுன் கூட பேசும்பொழுது ஒரு சீட்லேருந்து நகர்ந்து இன்னொரு சீட்டுக்கு வருவாங்க. ஸோ அது ஏன் அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த ஃப்ரேமிங்காக ஷீ இஸ் ட்ரைங் டு கெட் இன்சைட் அர்ஜுன் அப்படின்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அதை நல்லா போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துடைய நிறைகள் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கதை திரைக்கதை மிக அற்புதமாக இருக்குது. ஸோ இதில் எக்ஸ்ட்ரானரி ஹீரோ இன்ட்ரொடக்ஷன் இல்லை, முதல் பகுதியில் சண்டை காட்சிகளே இல்லை. சண்டை காட்சிகள் அமைத்த விதம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. அதுவும் ஒரு ஹம்மர் காருக்குள்ள ஒரு சீக்வன்ஸ் வரும், இட்ஸ் இஸ் வெரி குட். ஸோ இறுதி கட்டத்தில் நடக்கக்கூடிய ஹீரோ வில்லன் சண்டை காட்சிகளாக இருக்கட்டும், அதுவும் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. ஸோ சினிமாட்டோகிராஃபி சொல்லவே வேண்டாம், இஸ் எக்ஸ்ட்ரானரி. ஓம் பிரகாஷ் சாரோட சினிமாட்டோகிராஃபி இஸ் வெரி குட். ஸோ அனிருத் when it comes to வெரி பிக் பிக்சர், பெரிய கமர்ஷியல் படங்களுக்கு மேற்கொண்டு வலு சேர்க்கறது யார் அப்படின்னு சொன்னால் அனிருத் தான். அந்த படத்துக்கு என்ன தேவைங்கிறது ஒன்று, அந்த ஹீரோவுடைய ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று. இது ரெண்டுத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு சமீப காலங்களில் சிறப்பாக இசையமைக்கிற இது சமீப காலங்களில் சிறப்பாக இசையமைச்சிட்டு வர்றாரு அனிருத். ஸோ நீங்கள் இப்போ லியோவாக இருக்கட்டும், இல்லை மாஸ்டராக இருக்கட்டும், இல்லை இப்போ நீங்கள் விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே போல் ஜெயிலராக இருக்கட்டும். ஸோ he had done a fabulous job even in this movie. ஸோ இந்த படத்தில் மிஸ்டர் ஏகே, அர்ஜுன் சார், ரெஜினா கசன்ரா, த்ரிஷா இல்லாமல் ஆரவ் நடிச்சிருக்காரு. there are lot of characters, ரவிச்சந்திரன் நடிச்சிருக்காரு. ஸோ there are lot of characters in this movie. நிறைய அஜர்பைஜானில் இருக்கக்கூடிய மக்களே நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் இது. ஸோ அஜித்குமாரோட ரீசன்ட் மூவிஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கான்செப்ட் தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் he had taken relationship as a concept. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் இஃப் யூ பிலீவ் இன் தட் ரிலேஷன்ஷிப், இஃப் யூ ஹேவ் ட்ரஸ்ட் இன் திஸ் ரிலேஷன்ஷிப், யார் என்ன உங்களை மேனிப்புலேட் பண்ணாலும், யார் எப்படி உங்களை திரித்து சொன்னாலும், உங்களை பற்றி அவர்களிடமோ இல்லை அவங்கள பற்றி உங்களிடமோ திரித்து சொன்னாலும், உங்களுடைய நம்பிக்கை உண்மையானால் அந்த ரிலேஷன்ஷிப் நீடிக்கும். அதுதான் இந்த படத்துடைய கான்செப்ட். அதே போல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன விரிசலோ இல்லை ஒரு பிளவோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு நடக்குது அப்படின்னு சொன்னால், தவறான ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதை சரி செய்ய முயற்சி செய்யணுமே தவிர அது தூக்கி போடக்கூடாது அப்படிங்கிறது இந்த படத்துடைய கோர் வேல்யூ அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் த டைட்டில். ஸோ நமக்கு ஒரு விஷயம் வேணும், இஃப் யூ வாண்ட் டு அட்டைன் சம்திங், கீப் ஆன் ட்ரையிங், முயற்சியை விட வேண்டாம். இந்த படத்தில் நிறைய சீக்வன்ஸில் அது வரும். எல்லா இடத்துலையும் ஒரு ரோட் பிளாக் மாதிரி, இதுக்கப்புறம் நகர்றது எப்படி, இதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிறது எப்படி, இதுக்கப்புறம் இங்கேருந்து எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி ரோட் பிளாக்ஸ் வரும்போது ஹீரோ வில் கீப் ஆன் ட்ரைங். ஸோ இது எல்லாமே மகிழ்த்திருமேனியோடைய ஸ்க்ரீன் பிளேல தெரியுது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த மூவி வந்து இட் வாஸ் டோல் தட் இது பிரேக் டவுன் மூவியோடைய ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை தமிழ் சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஆனால் தன்னுடைய ரசிகர்களை மட்டுமே சந்தோஷப்படுத்தும் அளவிற்கு படத்தில் பெரிய அளவில் ஒரு பஞ்ச் டைலாக்ஸோ இல்லைனா வந்து ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரியோ ரெஃபரன்ஸஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் எடுத்துருக்கிறது மகிழ்ச்சி. ஸோ இந்த படத்தோட குறைகள், ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி முதல் பகுதியில் சண்டை காட்சிகள் இல்லை. அது படத்திற்கு
ப்ளஸ் தான். ஆனால் செகண்ட் ஹாஃபில் வரக்கூடிய சண்டை காட்சிகள் ஒரு சில இடங்களில் ஜாஸ்தியான டைம் எடுத்துக்குதோ அப்படின்னு தோணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆரோ வச்சுட்டு ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் இருக்கும். இட்ஸ் வாஸ் எக்ஸ்ட்ரானரி ஸ்டன் கொரியோகிராஃபி. பட் கொஞ்சம் லெங்க்தியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். பட் தெர் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் தட். ஏன்னா அந்த சண்டை காட்சியின் முடிவில் ஒரு விஷயம் நடக்கும், அது கிளைமேக்ஸில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆக்டிங் பொறுத்தளவுக்கு எல்லாருமே வெரி வெல் மெச்சூர்ட் ஆக்டர்ஸ். ஸோ அதில் நம்ம பெருசாக கமெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. மிஸ்டர் அஜித் குமார் இந்த படத்தில் நீங்கள் அவருடைய ப்ரீவியஸ் எஸ்டர் இயர்ஸ் அஜித் குமார் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த அஜித் குமார் படத்தில் இருக்கார். சில காட்சிகளில் வருவார். அவருடைய ரொமான்டிக் போர்ஷன் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நிறையா ரொமான்ஸ் மூவி நடிக்கிறதில்ல, நிறைய ரொமான்ஸ் போர்ஷன்ஸ் வர்றதில்ல. ஸோ அந்த சில போர்ஷன்ஸ் வரும் ஸ்டார்டிங்கில். ஸோ ட்ரிஷா ஷீ ஹேட் பெர்ஃபார்ம் அன் எக்ஸலண்ட் ஜாப். நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ அனு அந்த கேரக்டர், ஸோ எந்த கேரக்டருமே இதில் சின்ன சின்ன போர்ஷன் மட்டும் தான் வராங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். மிஸ்டர் அர்ஜுன் வாட் அன் எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மர் இந்த படத்தில். ஒரு அர்ஜுன் சார் த பெஸ்ட். நீங்கள் அந்த எஸ்பெஷலி வில்லனாக வரும்போது எப்படி இரும்பு திரையில் நீங்கள் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் என்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ரெஜினா கசாண்ட்ரா ஷீஸ் அ சர்ப்ரைஸ் பேக்கேஜ். எல்லாரையும் டெஃபினட்டாக சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. தியேட்டரில் நிறைய இடத்துல அவங்க கிளாப்ஸ் வாங்கினாங்க. ஸோ எஸ்பெஷலி டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து தன்னுடைய வில்லனிசம் வெளிப்படுத்துகிற விதமாக இருக்கட்டும், அவங்க கேரக்டராக இருக்குது வளர்ந்து வர இடத்துல ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும். இந்த ஸோ அதை சொன்னால் இட் வில் பிகம் ஸ்பாய்லர். ஸோ அந்த சீக்வன்ஸ்லையும் ஷீ ஹட் கெயின் ஹர் கிளாப்ஸ். ஸோ ஆரவ் பொறுத்தளவுக்கு ஹி ஹட் ட்ரைட் இஸ் பெஸ்ட். பட் ஒரு வில்லனாக இருந்தால் ஒரு ரிஜிட் பாடி ஒர்க்கோட இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ மிஸ்டர் அர்ஜுன் சார் பார்த்தீங்கன்னா வில்லனிசம் சட்டிலாக பண்ணியிருப்பார். அவரும் அதை ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் அது எனக்கு தான் அப்படி இருந்ததுன்னு தெரியல. இட்ஸ் மை ஒப்பீனியன். ஸோ ஒரு சில அமச்சூர் பிளேசஸ் இருக்கும் படத்தில். வில்லன்களுடைய முதல் என்ட்ரி, ஸோ அந்த ஆரவன் கேங்கோடைய ஃபஸ்ட் என்ட்ரி, அதில் பார்த்தீங்கன்னா ஆரவன் டீமில் இருக்கிறவங்க அவளுடைய ரெஸ்பான்ஸ் அது கொஞ்சம் அங்கங்கே அவங்க கரெக்டாக ஒன்றும் பண்ணியிருக்கலாம். ஸோ அஜர்பைஜான் மக்கள் இந்த படத்தில் நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அவங்க எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அதே அஜர்பைஜான் லாங்குவேஜ்லேயே பேசியிருக்காங்க. ஆனால் அது படத்தில் நெகட்டிவாகவும் அமைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துல தமிழ் சப்டைட்டில்கள் வர மாதிரி இருக்குது. அது எந்த அளவுக்கு மக்கள் எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியல. ஸோ மற்றபடி இந்த மூவியை பொறுத்தளவுக்கு எஸ்பெஷலி டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அண்ட் ஆஃப்டர் மேத் ஹீரோ வில்லன் அவங்களுடைய சண்டைக்கு அப்புறமா ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று இருக்கும். தட் இஸ் ஸோ லவ்லி. ஸோ எப்படி விஸ்வாசமில் கிளைமேக்ஸில் ஆஃப்டர் தி ஃபைட் பிட்வீன் த ஹீரோ அண்ட் அவர் வில்லன்னு சொல்ல முடியாது. ஸோ மிஸ்டர் ஜெகபதி பாபு அவரோட ஃபைட் போர்ஷனுக்கு அப்புறமா ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று வரும் இல்லையா, தட் எலிவேட்டட் த என்டையர் மூவி. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சின்ன போர்ஷன் எனக்கு ஒரு 2 minutes வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது இட் வில் எலிவேட் தி மூவி. ஸோ ஓவரால் இட்ஸ் அ வெரி குட் மூவி. இட்ஸ் அ குட் ஆக்ஷன் என்டர்டெய்னர். ஸோ இஃப் யூ ஆர் அ ஃபேன் ஆஃப் மிஸ்டர் ஏகே, உங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஏகே நடிச்சிருக்காரு. இஃப் யூ ஆர் நாட் அ ஃபேன் ஆஃப் ஏகே, டெஃபினெட்லி மிஸ்டர் அர்ஜுன் அண்ட் ரெஜினா கசாண்ட்ரா வில் சர்ப்ரைஸ் யூ. இஃப் யூ ஆர் அ ஃபேன் ஆஃப் டெக்னிக்கல் ஒர்க், ஓம் பிரகாஷோடைய சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும், இல்லை மகிழ் திருமேனியோடைய ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், டெஃபினெட்லி இட் வில் சர்ப்ரைஸ் யூ. இஃப் யூ ஆர் அ ஃபேன் ஆஃப் அனிருத், டெஃபினெட்லி ஹி வில் சர்ப்ரைஸ் யூ த்ரூ அவுட் த மூவி. ஸோ thank you very much. That's all about Vidamuyachi. If you like this review, please like, share and comment. See you. Bye from Jay.